அஸ்ஸலாமு அலைக்கும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளித்த விருந்து பார்ட் 1 மேல ஐகான்ல குடுக்குறேன். இப்போ பார்ட் 2 வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் வேண்டிய உணவை தயாரித்து வைத்தார்கள். 70 கஜம் நீளம், 70 கஜம் அகலம் கொண்ட 7 லட்சம் அண்டாக்கள் நிறைய உணவை அந்த பூதங்கள் தயாரித்தன. 8 மாதங்கள் பிடித்ததென்று ஒரு அறிவிப்பு கூறுகிறது. உணவு தயாரான போது குறிப்பிட்ட நாளில் ஜின் வர்க்கமும் மனித இனமும் மிருக இனமும் ஊர்வன பரப்பன முதலிய சகல ஜீவராசிகளும் அந்த மைதானத்தில் அமர்த்தப்பட்டன. அந்த நேரத்தில் திமிங்கலத்தை போன்ற ஒரு பெரிய மீன் கடலிலிருந்து வெளிப்பட்டு ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நபி அவர்களே, இன்று எல்லா உயிரினங்களுக்கும் தாங்கள் உணவளித்துள்ளதாகவும் என்னை உணவு உண்ண எல்லாம் வல்ல ரஹ்மான் இங்கு போகும்படி கட்டளையிட்டான். எனக்கு பசி மிகவும் அதிகமாக உள்ளது. முதலில் எனக்கு உணவு அளித்து விடுங்கள் என்று கூறியது. நபி சுலைமான் அவர்களும், சரி, உனக்கு வேண்டியதை இஷ்டம் போல் சாப்பிடு என்று சொன்னவுடன் அந்த மைதானத்தில் இருந்த உணவு அனைத்தையும் ஒரே கவனமாக அந்த மீன் விழுங்கிக் கொண்டது. அத்தோடு இல்லாமல் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நபி அவர்களே, அடுத்த கவலம் எங்கே என்று கேட்டது. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மீனின் செயல் பெரும் வியப்பை அளித்தது. ஏ மீனே, நான் அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லவா உணவு தயாரித்தேன், நீ எல்லாவற்றையும் உண்டுவிட்டு மறுபடியும் கேட்கிறாயே என்றார்கள். அதை கேட்ட அந்த மீன், நபி அவர்களே, எனக்கு அன்றாடம் 3 கவலம் உணவு தேவைப்படுகிறது. வல்ல நாயன் எனக்கு நாள் தவறாமல் அதை வழங்கி வருகிறான். இன்று தாங்கள் தயாரித்து வைத்திருந்த உணவு முழுவதும் எனக்கு 1 கவலம் உணவுதான். அடுத்த 2 கவலங்கள் எனக்கு தேவைப்படுகிறது. அப்போதுதான் என் வயிறு நிரம்பும். இன்று தங்களுடைய விருந்தோம்பலினால் நான் பட்டினி இருக்க வேண்டியதாகிவிட்டது. சரியாக உணவு அளிக்க முடியவில்லை என்றால் வீணாக எதற்கு அனைத்து உயிரினங்களையும் வரவழைத்தீர்கள் என்றது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் சொற்களை கேட்டு திகைத்து விட்டார்கள். உணர்ச்சி வசப்பட்டு மயங்கி விட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.